பொமோடோரா டெக்னிக். அது என்னன்னா 25 நிமிஷம் ஒன்று படிக்கிறது அல்லது உழைக்கிறது, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறது. இந்த 5 நிமிஷம் ரெஸ்ட் என்னென்னா மறுபடியும் 25 நிமிஷத்தை முழு ஈடுபாடோடு செய்வதற்கான உத்வேகத்தை, உற்சாகத்தை தரும். உடனே நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியை பெற்றுருவீங்க. அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் அடையிற புத்துணர்ச்சி என்ன ஆகும்னா 25 நிமிஷமும் அப்படியே அதை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு அந்த பணியே, அந்த படிப்பே, அந்த புத்தகமே உலகமாகி விடும். இந்த மாதிரி ஒரு 4 சைக்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை அவர்களுடைய தொழிற்சாலையில் கூட பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது தான் அவங்களுடைய உற்பத்தி அதிகமாகுது. அவர்கள் மற்றவர்களை விட குறைவே இல்லாத பொருட்களை, குறைபாடு இல்லாத பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு இந்த பொமோடோரா டெக்னிக் யூஸ் ஆகுது. அடுத்தது என்னென்னா ஹராஹச்சி பூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 80% தான் நாம் வயிற்றை நிரப்பிக்கொள்ளணும், வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ 80%னா எப்படின்னா, எப்படி நம்ம நிரம்பிக்கிறதுனா சாப்பிடுவதை கவனமாக சாப்பிடுவது, ஈட்டிங் மைண்ட்ஃபுல்லி. அதை தான் திச் நட் கான் சொல்லுவார், எதை செய்தாலும் விழிப்புணர்வோடு செய்தல், நிறைவாக செய்தல். அதே மாதிரி மெதுவாக சாப்பிட்றது, ரொம்ப வேகமாக சாப்பிடக்கூடாது. சில பேர் என்ன சாப்பிட்றோன்னே தெரியறதில்ல, பக்கத்தில் செல்ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ரசமாக குழம்பா அப்படின்னு தெரியறதில்லை. அதனால் என்ன, விழிப்புணர்வோடு சாப்பிடுவது, மெதுவாக சாப்பிட்றது, ரசித்து சாப்பிடுவது, மென்று சாப்பிடுவது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வயிற்றுக்குள்ளே ஒரு பல்செட் இருக்குன்னு நினைக்கிறாங்க. வாயில் இருக்கிற பல்செட் ஒன்று தான் இருக்குது. அதனால் நாங்கள் மென்று சாப்பிடுவது, ரசித்து சாப்பிடுவது. நிறைய பேர் ரசித்து சாப்பிட்றதே கிடையாது, ஏதோ விழுங்குறாங்க. அதே மாதிரி என்னென்னா இன்ட்யூட்டிவ் ஈட்டிங்னு ஒரு புத்தகம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பிடுங்க, பிரியமானதுன்னா சாப்பிடுங்க, அதுக்காக டயட்டு கீட்டுலாம் ஒதுக்க வேணாம், ஆனால் எக்கச்சக்கமாக சாப்பிடாதீங்க, தேவையானதை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு. இதில் 80% சாப்பிடுங்கள். அப்படி சாப்பிட்றதுனால என்ன நன்மைனா, உங்களுக்கு நல்லா ஜீரணமாகும், நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். ஏன்னா நிறைய சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா பிரெயினுக்கு போக வேண்டிய பிளட் எல்லாம் வயிற்றுக்கு போகுது. அதனால தான் உடனே அப்படியே மயக்கம் வருது. அது வராமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 80% சாப்பிடுங்க. அதுதான் ஹராஹச்சி பூ.